நாகர்கோவில் காவல் நிலையத்தில் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்தேன். அப்போ புகார் கொடுத்த பிறகு அதை என்ன பண்ணாங்கன்னா, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்து 1 மாதம் கழிச்சு தான் என்னை விசாரணைக்கே கூப்பிட்றாங்க. ஒரு எஸ்பி ஆஃபீஸில் வந்து விசாரணைக்கு கொடுத்தா 1 வாரத்தில் வந்து அதுவும் நேரடியாக கொடுத்த பெட்டிஷன் 1 வாரத்தில் விசாரணைக்கு வரணும். ஆனால் அவங்க வந்து 1 மாதம் ஆகி எனக்கு விசாரணைக்கு வரல. நான் 2வது திரும்பி கேட்க போனேன், அதே எஸ்பி ஆஃபீஸில் போய் கேட்க போனேன். நான் இந்த மாதிரி 4ஆம் தேதி தந்த பெட்டிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 4ஆம் தேதி நாங்கள் வந்து இது மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பிட்டோம், 5ஆம் தேதி அது பார்வையிட ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் விசாரிக்க போனோம்னா அதை 1 வாரம் கழித்து திரும்ப மகளிர் ஸ்டேஷனில் என்னை கூப்பிட்றாங்க. அப்போ கூப்பிட்டோன்னா அவங்க வந்து கோர்ட்டில் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை எடுத்து காமிக்கிறாங்க, சமன் எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், சமன் வந்திருந்தா எனக்கு வராமல் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? நான் பெட்டிஷன் கொடுத்து 1.5 மாதம் ஆகுது, கம்ப்ளைண்ட் பண்ணி 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த பெட்டிஷனை வச்சுட்டு அவங்க ஒரு சமன் கொண்டு வர வரைக்கும் எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அது இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நம்பர் தாங்கன்னு கேட்டால் தரல. அது ஸ்டேஷன் நம்பர் தந்தாங்க. நான் 2வது ஸ்டேஷன் நம்பருக்கு கூப்பிட்டோம்னா எப்போ கேட்டாலும் இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படின்னு சொல்லியே தட்டி கழிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் 2வது திரும்பவும் வந்து என்ன பண்ணுறேன், அவங்கள்ட்ட நேரடியாக கேட்குறேன். அப்போ நீங்கள் குற்றவாளியை கூப்பிட்டு வச்சு விசாரிப்பீங்களா, விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து வேற ஒரு எஸ்பி ஆஃபீஸில் திரும்ப போகிறேன் அப்படின்னா திரும்ப ஸ்டேஷன்லேருந்து என்னை கூப்பிட்றாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அவங்க பேசின ஆதாரம். அதாவது அவங்க எம்மா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கம்மா, அதனால தான் நாங்கள் விசாரிக்கலை அப்படின்னு. அப்போ நான் 2 மாதம் ஆகிருக்கேன், இன்னுமே எனக்கு கூப்பிடலை, எனக்கு சம்மன் வரல. அப்போ என்ன காரணம் அப்படின்னு. நீங்கள் குற்றவாளியை வச்சு கூப்பிடதா இருந்தால் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போகலை. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க. எதுக்காக நான் அந்த பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கையெழுத்து போடணும், அதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க. அதனால நான் இவங்க என்னை மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டேஷனுக்கே போகலை. அதுக்கப்புறம் நான் 2வது வந்து திரும்பவும் கூப்பிட்டேன், திரும்பவும் எடுக்கலை அவங்க. அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கொடுக்காம ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறாங்கன்னா அப்போ இது என்ன காரணம்? அப்போ எனக்கு எங்கே இவங்க வந்து இருக்கணும், அங்கே தான் நான் வந்து போராட முடியும். எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு நியாயம் கிடைக்கல. அப்போது சமுதாயத்தில் வந்து பெண்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தால் இதுதானே டார்ச்சரு. இவர் தான் தமிழ்நாடு நாடர் சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் தான். அவர்கிட்ட நியாயம் கேட்க போனதுக்கு மீண்டும் அவர் என்னையும் பாலியல் டார்ச்சர் திரும்ப கொடுத்துருக்காரு.